இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம லட்சுக்கும் சுஜனுக்கும் போட்ட கிருஷ்ண ராதே வேஷத்தை தாங்க பார்க்க போறோம். எல்லார் வீட்லயும் பொம்பளை பாப்பா ஆம்பளை பாப்பா இருந்தாலே இதாங்க பிரச்சனை. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடாது உடனே கிருஷ்ணர் வேஷமோ ராதே வேஷமோ போட்டுருவோம்ல. அப்படிதான் நம்ம லட்சுக்கும் நான் சின்ன வயசுல இருந்து கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கேன். ஆனா வந்து அவங்க எப்போ வளர்ந்து கொஞ்சம் முடியெல்லாம் பெருசாச்சோ அப்பத்துல இருந்து ராதே வேஷம் போட ஆரம்பிச்சு. அதுக்குள்ளதான் நம்ம வீட்டுல இன்னொரு கிருஷ்ணரும் பிறந்துட்டாரு. அதனால அவருக்கு கிருஷ்ணர் வேஷம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமாக்கு எப்படி பண்ணு பாத்துடலாம். நான் வந்து இந்த ஃபிளவர்லயே வாங்குற அந்த செட்டு வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா இந்த வருஷம் தான் வாங்க முடிஞ்சது. அதுல வந்து நம்ம வீட்டுல ஆல்ரெடி வச்சிருந்த ராதே ட்ரெஸ், அதாவது அவங்களுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால போடவே முடியாதுங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போறதுச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ளவர் செட்டை வந்து அப்படி போட்டு விட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது மேட்சா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ரெட் கலர் ஷால் எடுத்து அதை அப்படியே அவங்களுக்கு ராதையோட அந்த துப்பட்டா மாதிரி போட்டு விட்டு வழக்கமா நம்ம குழந்தைங்களுக்கு பண்ற மேக்கப்பை சிம்பிளா பண்ணிட்டு அந்த லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம லட்சுமா வந்து அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஐலைனரும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் எல்லாம் கொஞ்சம் திக்கா வச்சுட்டு அதுக்கு மேல அந்த ஸ்டார் போட்டையும் வச்சு ஓவராலா மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லட்சுமா ரொம்பவே அழகா இருந்தாங்க. பார்க்க ஏன் கண்ணே பற்றும் போல இருந்துச்சுங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாக்கு அழகு தானே, அப்படிதாங்க நம்ம லட்சுமாவும் அழகாவே இருந்தாங்க. இந்த மாதிரி உங்க குழந்தைங்க கூட மேக்கப்